உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே ஆர்எல்கே டான்ஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா, மஜா, ஃபுல்லா மஜா, எல்லா சீனுமே நல்லா இருக்கு. சூர்யா சூப்பர் ஆக்டிங், நடிப்பின் நாயகன். ப்ரோ படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூர்யாவோட ஆக்டிங், லுக் வைஸ், அவரோட ஃபிட்னஸ் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து சூப்பரான ஸ்டோரி தான் ப்ரோ. நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், சூர்யா ஃபேனாகவும் வரலாம். ஓவராலாக ஒரு நல்ல படம் ப்ரோ. தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் அந்த சாங்ஸ், பிஜிஎம் ஓவராலாக கிளாசிக்காக ரெட்ரோ ஸ்டைலில் ரெட்ரோ மூவி தான் ப்ரோ. இது காசு வேஸ்ட்டு ப்ரோ. நல்லா வேலை ப்ரோ படம். நல்லா இருக்கும்னு நினச்சேன். இந்த படம் மாதிரி இந்த படமும் மட்டமாக வச்சுருக்காங்க. படம் மட்டி படம். இது சூர்யா மட்டும் நல்லா இருப்பார், வேற யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. அட்டகா சூர்யா பார்த்துட்டே இருக்கலாம். முழுக்க 24 மணி சூர்யா பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல நடிப்பு, சூப்பர் நடிப்பு, நல்ல அட்டகா. அவர் வேஷம், அவர் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் படத்துக்கு வந்தா நினைச்ச மாதிரி இருக்கு. நாலு அது அவங்க மனசை பொறுத்து. நமக்கு சூர்யாவோட ஆக்ஷனு, அவருடைய பாடி அவருடைய லைன்லாம் இருக்குல்ல, அவரை பார்த்தாலே வந்து நல்லா சூப்பராக படம். சூப்பருங்க படம், சூப்பருங்க படம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. சரியான கம்பேக், சூர்யாவோட கம்பேக்னு சொல்லலாம். கட்டாயம் வந்து பாருங்க. அதெல்லாம் அவன் கிடக்குற ஹேட்டர்ஸ். படம் தாறுமாறா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. ஹேட்டர்ஸ்க்கு வந்து எதுவும் பேச முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்கு இதுல. டான்ஸ் இல்லைன்னாங்க, சூர்யாக்கு நடிக்க தெரிலங்கிறாங்க, ஒரே ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு ஹேட்டர்ஸ்க்கு பெருசா எந்த கண்டென்ட்டும் இல்லை. இந்த படத்துல எல்லாமே இருக்கு. ஒரு பக்கா ட்ரீட் வந்து தாராளமா பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க, ஆனா எதுவும் ஒர்க் ஆகல. எல்லாருமே வந்து தாராளமா பார்க்கலாம். ஸோ நல்ல படம் தான், சூப்பரா இருக்கு. அழகா ஒரு லவ்ல அதிகமான ஒரு ஆக்ஷனோட சூப்பரா கார்த்திக் சூப்பராஜ் தரமா சமைச்சு கொடுத்துருக்காரு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவர் எந்த படம் தான் ஒழுங்கா கொடுக்கறாரு, வந்து பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமா சொல்லலாம். பார்க்காமே வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னா என்ன பண்றது? வந்து பார்த்துட்டு தாராளமா சொல்லட்டும். ஆதரவு நல்ல விமர்சனங்கள்லாம் தாராளமா எடுத்துக்க தான் போறாங்க. ஆனா படம் வந்து நல்லா தான் இருக்கு, யார் வேணா வந்து பார்க்கலாம். சனா வந்து தூக்கி நிறுத்திருக்காரு. சனாவும் கார்த்திக் சூப்பராஜும் தூக்கி செஞ்சிருக்காங்க பயங்கரமா. படத்தோட தூணே அவங்க தான் சொல்ல முடியும். நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ஒர்க் ஆச்சு. பர்சனலாவே ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் இன்னைக்கு செகண்ட் டே வந்து நான் நேத்தும் வந்திருந்தேன். இன்னைக்கு செகண்ட் டே ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் வந்திருக்காங்க. பர்சனலாவே எல்லாருக்குமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எல்லாரும் நேச்சுரலாவே நல்லா ரியாக்ட் பண்ணாங்க. ஸ்கிரீன் பிளே தான், ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு. நம்ம எந்த படத்துலையும் பார்க்காத இந்த ஸ்கிரீன் பிளே. நீங்க சூர்யா ஃபேனா இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஸ்கிரீன் பிளே ஒரு சீன்லயும் சூர்யா வச்சு செஞ்சிருக்காங்க, பக்காவா இருக்கு. அது அப்படிலாம் இல்லைண்ணா, மேபி ஒரு சில பேருக்கு ஒரு சில இடத்துல ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஃபேனெல்லாம் வந்து பார்க்கும்போது படம் பக்காவா இருக்கு, எல்லாருமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் சாங்ஸ்லாம் உள்ள இருந்து வெளியே கேட்கற அளவுக்கு சாங் செம்மையா இருக்கும். ஒரு சீன்லயும் பக்காவா இருக்கு படம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். சூர்யாக்காக பார்க்கலாம். கனிமா பாட்டு தான், அதுக்காக தான் படமே. சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒரு லவ் ஃபைட்டு அவ்வளவுதான், இதுதான் கொண்டு வராங்க. நல்லா இருக்கு. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் கொஞ்சம் காமெடியா முடிச்சிட்டாங்க, அதான். சூப்பர், செம்ம ஆக்டிங். ஓவரால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்து பார்க்க கூடாது, அவ்வளவுதான். படம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட்னா. அந்த கன்கோவாக்கு அப்புறம் அதெல்லாம் கம்பேக்னு சொல்றதுக்கு செம்ம படம் அது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த ஹைப்புக்கு செம்ம ஒர்த்தா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இழுத்தா மாதிரி இருந்தது படம். பட் கிளைமேக்ஸ்ல திருப்பி அந்த ஹைப்பை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்கு படத்துல. எக்ஸ்பெக்ட் பண்ணாத மேட்சப்ஸ்லாம் இருக்கு. மியூசிக் கேட்கவே வேணாம், டூ குட். ஒரு சீனுக்கு ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க மியூசிக்லாம். ஆனால் ஓவரால் செம படம். நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க ஒப்பீனியன், நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒப்பீனியன். பர்சனல் ஒப்பீனியன் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஏஜ்லாம் இல்லை, யாரோட வேணாலும் வந்து பார்க்கலாம். நல்ல படம். சூர்யா கேட்கவே வேணாண்ணா. ஒரு லுக்குமே செம டிஃப்ரெண்டா இருந்தது, கிளாஸியா இருந்தது. அந்த ரெட்ரோ வைப்ஸ் நிறைய கொடுத்தது இது. பர்ஃபெக்ட் டைம்ஸ்ல போட்டாங்க காமெடி. அதுவும் அன்வான்டா இல்லாத காமெடி, எல்லாமே கரெக்டா இருந்தது படத்துல. கேட்கவே வேணாண்ணா, ஆல் டைம் ஃபேவரட்ண்ணா. கண்டிப்பா பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச். நான் படம் வேற லெவல். கங்கோவாடி ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா. வந்து எல்லாரும் வந்து ஜாலியாக பார்க்கலாம். காமெடி நல்லா தானே போகுது. நல்லா எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா. கனிமா பாட்டு எல்லாம் வைப்பு பண்ணிட்டாங்கண்ணா. ஃபுல்லாக தரமாக இருந்துச்சுண்ணா படம். கிளைமேக்ஸ்ன்னு பரவாயில்ல, ஒரு ஆளு போயிடுச்சு. ஆனால் படம் செம்மையாக இருக்குண்ணா, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரைட்டாக தாண்ணா. ரொம்ப போரிங்காலாம் போகல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போயிடுச்சு. பரவாயில்ல, படம் பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருக்குண்ணா.
இப்போ ஃபைட்டு சாங்கு பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. பட் மறுபடியும் குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருக்குது கொஞ்சம், மற்றபடி தான் நல்லா தான் இருக்கும் படம். சூர்யா விண்டேஜ் சூர்யா பார்க்கலாம் ப்ரோ. ஃபைட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா, பாட்டு நல்லா இருக்குது. பட் குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. படத்தில் எல்லாம் சொன்னது எல்லாம் யாரும் அடிமை இல்லை, எல்லாரும் ஈக்குவல். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் கான்செப்ட் தான். பார்க்கலாம் அந்த ஒரு தாட்டி. ஆனால் லேக் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பக்காவாக இருந்திருக்கும். நான் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, நல்லா இருந்துச்சு. பழைய சூர்யா படத்தை கம்பேர் பண்ணும்போது கரெக்டான டேரக்டரு கதை சூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி கெரியர் சேஞ்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்ல இப்படி சொல்லலாம். வேற அதான் தப்பான கேரக்டர் இல்லை, தப்பான கதை எதுவும் விசாரிக்காமல் இந்த மாதிரி இதுக்காக பண்ணணும்னு நினச்சா கரெக்டாக வருது. அதாவது கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தாருன்னா இந்த மாதிரி நல்ல பரவாயில்லண்ணா. ஏதாவது நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தா வரல. அட்லீஸ்ட் சரி கார்த்திக் சுப்ராஜ் படம் டேரக்டர்னால தான் சரி பார்க்க வந்தேன். டிசப்பாயின்ட் பண்ணல, அது ஒரு நல்ல விஷயம். பார்க்க முடிஞ்சது. சும்மா இந்த அவ்வளோ நேரம் தூக்கம் வராமல் போர் அடிக்காமல் அதான் விறுவிறுன்னு போச்சு. அது ஒரு இதுதான். அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான். அவங்க வேற எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கள எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணியிருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் தானே. நல்லா இருந்துச்சு எப்பவும் போல. இந்த டிப்பிக்கல் கார்த்திக் சுப்ராஜ் இந்த இது மாதிரி தான். அதாவது அந்த பாட்டு நல்லா விறுவிறுப்பு தான் போச்சு, என்டர்டைன்மெண்டா. ஓவராலா பார்க்கும்போது சூர்யா இது ஒரு நல்ல கம்பேக் தான். இப்போ ஜிகர்தண்டா XXL ராகவா லாரன்ஸ் வர மாதிரி இது சூர்யாவுக்கு நல்ல ஒரு இதுதான். லாஸ்ட் டைம்னா அவரோட படத்தை பார்க்கும்போது இது ஓகே தான், பெஸ்ட். இந்த மாதிரி யாரும் சூஸ் பண்ணுவார் நம்புறோம். இந்த மாதிரி கரெக்டான கதை டேரக்டரு இந்த மாதிரி கரெக்டாக அவர் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி கரெக்டான சூஸ் பண்ணா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு எது எஃபோர்ட் போட்டாலே நல்லா எடுக்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா, டீசெண்டாக இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சானா மியூசிக் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சாங்ஸ் தான் இருந்துச்சு. பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. அதோட என்ன மாரலாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஓகே தான். ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை இல்லை, பல தடவை பார்க்கலாம். படம் வேற மாதிரி ஃபயர் எல்லாமே போச்சு. சூர்யா அவள் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல மாஸ்லாம் காட்டினாங்க. அது விக்ரம்ல எப்படி அந்த கெத்தா காப்பிடுவாங்கல்ல, அது மகான்லடா சியான் விக்ரம், அந்த கெத்தெல்லாம் காமிப்பாங்க. இதுலயும் அந்த ஸ்வாகே இருக்கு. அந்த சூர்யானா அப்படியே ஒரு நிறைய பழைய சூர்யாவை காட்டியிருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்லு. வளர்றான் ஒரு போட்டோ தான், அவ்வளவுதான். அந்த பைக் ட்விஸ்ட்லாம் பண்றோம்ல, அதெல்லாம் ஓகே. குட் மூவி. சினிமாட்டிக்காச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வாஸ் ஆல்சோ குட். செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஸ்லோ ஆயிடுச்சு, திருப்பியும் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. த சாங்ஸ் வெரி குட். பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் ஃபண்டாஸ்டிக். அந்த ஒரு பீட்டே செம பீட்டு செகண்ட் ஹாஃப்ல வரும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நல்ல மூவி தான். மெசேஜா அதை சொல்லிட்டு வேணா, கிளைமேக்ஸு அந்த மூவி இருக்காது. மெசேஜ் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க போயிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் 100%. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கல்ட் படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி மூவி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூர்யா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா நடிச்சிருந்தேன். நல்ல ஒரு கான்செப்ட் தான். மக்களுக்கான ஒரு அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வர மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் தான், சாங் பிஜிஎம் தான். மற்றபடி நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சூர்யாவை சூப்பராக காமிச்சிருந்தாங்க ப்ரோ. போய் அங்கே தேட்டரில் பார்க்க சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது எல்லாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். சூர்யா கேட்டப்பே சீன் தான் சார். அது செம்மையாக பண்ணியிருக்காரு சார். எந்த குறையும் இல்லை சார். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் சார். சாங் படம் ஃபுல்லாகவே போர் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா இருந்து சொல்லுப்பா. சூப்பராக இருந்தது. அல்ல ஃபைட்டிங் தான் பிடிச்சிருந்து. சூர்யா சூப்பராக இருந்தாரு. நல்லா இருந்ததுண்ணா. டைரக்ஷன் நல்லாவே இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கம்பேக் ப்ரோ. கங்குவா கம்பேக் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நைஸ். நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் நல்லா தான் இருந்துச்சு. எண்டிங் மட்டும் சொதப்பிட்டாங்க லைட்டா. படத்துல அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா ஓவர் ஃபைட்டு பரவாயில்ல. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல எல்லாமே பிடிச்சி அருமையாக இருந்தது. ஆக்ஷன் மட்டும்தான் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படத்துல இருந்து என்ன, ஆதிவாசிகளை அடிமைகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வர்றாரு, அவ்வளோதான். வேற என்ன இருக்கு. ஒரு ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள போற ஒரு போய் கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நல்லா சூப்பராக நல்லா